சீமோன் பேதுரு. இயேசுவின் சீடர்களில் மிக முக்கியமானவரான பேதுரு பெத்சாயிதா நகர யூதர். இவர் திருமணம் செய்திருந்தார் என்றும் மனைவியின் பெயர் கன்கார்டியா என்றும் மரபு வழி செய்திகள் தெரிவிக்கின்றன. மீன்பிடி தொழிலை செய்து வந்த இவர் அழைக்கப்பட்டதும் வீட்டையும் தொழிலையும் விட்டுவிட்டு இயேசுவை பின்தொடர்ந்தார். பேதுரு உணர்ச்சிகளால் ஆளப்பட்ட மனிதர். காரண காரியங்களை ஆராய்ந்து பார்ப்பதை விட உணர்ச்சிகளின் வேகத்தில் செயல்படக்கூடியவராகவும் ஒரு குழந்தையை போன்ற மனநிலை உடையவராகவும் இவர் சித்தரிக்கப்படுகிறார். ஒரு முறை இயேசுவின் சீடர்கள் படகில் வெகு தூரம் சென்று விட்டார்கள். நள்ளிரவு. இயேசு கடல் மீது நடந்து படகை நோக்கி செல்கிறார். அப்போது அதை கண்ட பேதுரு உணர்ச்சி வசப்பட்டவராக தானும் கடலில் குதித்து இயேசுவை நோக்கி நடக்கின்றார். இயேசு தான் சிலுவையில் அறையப்பட போகும் நிகழ்ச்சியை சீடர்களுக்கு முன்னமே அறிவிக்கின்றார். அப்போதும் உணர்ச்சி வசப்பட்ட பேதுரு, ஆண்டவரே, இது வேண்டாம், இப்படி உமக்கு நடக்கவே கூடாது என்று படபடக்கின்றார். ஒருமுறை இயேசு சீடர்களிடம், நான் யார் என நினைக்கிறீர்கள் என்று கேட்டார். சீமோன் பேதுரு சட்டென, நீர் மெசியா, வாழும் கடவுளின் மகன் என்று பதில் சொல்கிறார். இயேசு அவரிடம், எந்த மனிதரும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, மாறாக விண்ணகத்தில் உள்ள என் தந்தையே வெளிப்படுத்தியுள்ளார் என்று சொல்லி சீமோன் எனும் அவரது பெயரை பேதுரு என்று மாற்றுகிறார். இயேசு தனது கடைசி இரவு உணவின் போது சீடர்களின் பாதங்களை கழுவுகிறார். பேதுருவின் பாதங்களை கழுவ வந்தபோது, நீரின் காலடிகளை கழுவ விட மாட்டேன் என்று தடுக்கிறார். இயேசுவோ, பின்னர் அப்படியானால் ஆண்டவரே, என் காலடிகளை மட்டுமல்ல, என் கைகளையும் தலையையும் கூட கழுவுவும் என்று சொல்லுகிறார். கெத்செமனே தோட்டத்தில் இயேசு கைது செய்யப்பட்ட போது கூட தன்னுடைய வாளை உருவி சேவகன் ஒருவனுடைய காதை வெட்டி துண்டாக்குகிறார். இயேசு அதை மீண்டும் ஒட்ட வைத்து பேதுருவிடம், வாளை உரையில் போடு, தந்தை எனக்கு அளித்த துன்ப கிண்ணத்திலிருந்து நான் குடிக்காமல் இருப்பேனோ என்று சொல்லுகிறார். இயேசு தனது மரணத்தை பற்றி முன்னறிவித்த போது, ஆண்டவரே, உமோடு சிறையிடப்படுவதற்கும் ஏன் சாவதற்கும் நான் ஆயத்தமாயுள்ளேன் என வீரவசனம் பேசுகிறார். இயேசுவோ, பேதுருவே, இன்றிரவு என்னை தெரியாது என்று மும்முறை நீ மறுதலிக்கும் முன் சேவல் கூவாது என்று சொல்லுகிறார். இயேசு கைது செய்யப்பட்டார். விசாரணை நடக்கிறது. கூடத்தின் வெளியே பேதுருவை காவலாளியும் பணிப்பெண்ணும் பார்க்கிறார்கள். நீ இயேசுவின் சீடர்தானே எனும் கேள்விக்கு அவரை எனக்கு தெரியவே தெரியாது என்று 3 முறை மறுதலிக்கிறார். அப்போது கோழி கூவியது. தனது தவறை சட்டென உணர்ந்த பேதுரு மனம் கசந்து கண்ணீர் விட்டழுதார். இந்த நிகழ்ச்சி பேதுருவை வெகுவாக பாதிக்கிறது. அதன் பின் ஒவ்வொரு நாள் சேவல் கூவும் போதும் அவர் மனமுடைந்து அழுகிறார் என்கிறார் அவரோடு பணிபுரிந்த ரோபாபுரி கிளமென்ஸ். பேதுரு தன் மீதான நம்பிக்கையை முழுவதுமாய் உடைத்துவிட்டு இறைவனில் சரணடைந்தது அப்போதுதான். எனவேதான் அவரால் மிகப்பெரிய பணியாற்ற முடிந்தது. தூய ஆவியினால் நிரப்பப்பட்டு அவர் எருசலேமின் வீதிகளில் தனது ஆரம்ப நற்செய்தி அறிவித்தலை நிகழ்த்திய போது திருமுழுக்கு பெற்று அவரோடு இணைந்தவர்கள் 3000க்கும் மேல். அத்தனை ஆற்றலுள்ளவராக அவர் மாறினார். பிறவி முடவனை நடக்கச் செய்து இயேசுவுக்கு பின் முதல் புதுமையை ஆரம்பித்து வைத்தவரும் பேதுருவே. ஒரு வேலைக்கார பெண்ணிடம் இயேசுவை தெரியாது என்று ஒரு காலத்தில் மறுதலித்தவர் பின்னர் தலைமை குருக்கள், மூப்பர்கள், அரசு அதிகாரிகள் இவர்கள் முன்னிலையில் எல்லாம் இயேசுவை பற்றி தைரியமாய் பேசுபவராக மாறினார். சிரியாவில் உள்ள அந்தியோக்கியா பின்னர் ரோமில் பேராயராக பணியாற்றியதாகவும் அவரது மனைவி நற்செய்தி அறிவித்தலில் அவரோடு இருந்ததாகவும் அரபு செய்திகள் தெரிவிக்கின்றன. நீரோ மன்னனின் ஆட்சி காலத்தில் அவர் சிலுவையில் அறையப்பட்டு கொல்லப்பட்டார். சிலுவையில் அடிக்கப்படும் போது கடைசியாக எனக்கு ஒரே ஒரு விண்ணப்பம், இயேசுவை போல மறிக்க எனக்கு அருகதை இல்லை, எனவே சிலுவையில் என்னை தலைகளாய் அடித்து தொங்கவிட்டு கொல்லுங்கள் என விண்ணப்பம் வைத்து அப்படியே இறந்தார் என்கிறது வரலாறு. வாடிக்கன் நகரில் இருக்கும் ஆலயம் இவரது கல்லறையின் மேல் கட்டப்பட்டதே. தவறுகளுக்காக மனமருந்தி மன்னிப்பு கேட்டு தூய ஆவியால் நிரப்பப்பட்டு இறை விசுவாசத்தில் நிலைத்திருந்து இயேசுவுக்காகவே வாழும் மனநிலையை கொள்ள வேண்டும் என்பதே
இப்பேதுருவின் வாழ்க்கை நமக்கு எடுத்துச் சொல்லும் செய்தியாகும்.